ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 5V DC ரெகுலேட்டட் பவர் சப்ளை வந்து எப்படி செய்கிறங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இன்புட் கொடுக்கறதுக்காக டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்து நம்ம 220V இன்புட் கொடுப்போம். நம்மளுக்கு அவுட்புட் வந்து இந்த இடத்துல 12V வரும். டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட் வந்து நம்மளுக்கு ஏசியாக இருக்கும். அதே டிசியாக மாற்றுறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம ஏசியை டிசியாக மாற்றுறோம். ரெக்டிஃபயர்லேருந்து வர டிசி வந்து நம்மளுக்கு பியூர் டிசியாக இருக்காது. அதில் ஏசி காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக இந்த இடத்துல எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கும். அந்த லீட் பார்த்து கரெக்டாக கொடுக்கணும். இந்த இடத்துல கெப்பாசிட்டர் நம்மளுக்கு ஃபில்ட்ரு ஆக்ட் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரி ஒரு எண்டை நம்மளோட ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயரோட ஏசி ஒரு இன்புட்லேயுமே ரெண்டாவது இன்புட்லேயும் கொடுத்துடலாம். ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் நம்மளோட நெகட்டிவ் சப்ளைவை எடுத்துகிட்டு கொண்டு போய் கெப்பாசிட்டரோட நெகட்டிவ் லீடில் வந்து கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் பிரிட்ஜ் ரெக்டிஃபயரோட பாசிட்டிவ் எண்டை கொண்டு வந்து கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் டெர்மினல் வந்து நம்ம கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட அவுட்புட் 12V இருக்குது. அதையும் வந்து 5V மாற்றுறதுக்காக LM7805ங்கிற வோல்டேஜ் ரெகுலேட்டர் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறோம். கெப்பாசிட்டரில் வர நெகட்டிவ் ஒயர், அதாவது கிரவுண்ட் ஒயரை நம்ம 7805 ஐசியோட செகண்ட் பின் கிரவுண்ட் பின்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அதை கொண்டு வந்து நம்மளோட அவுட்புட் 5V டிசியோட நெகட்டிவில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கெப்பாசிட்டரோட அவுட்புட்டை நம்ம 7805ஓட ஃபஸ்ட்டு பின்னில் கொடுத்துக்கிறோம். நம்மளுக்கு தேர்ட் பின்னில் நம்மளுக்கு 5V அவுட்புட் கிடைக்கும். அதை கொண்டு வந்து நம்ம அவுட்புட் டெர்மினலில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்மளுக்கு 5V டிசி வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து அவுட்புட்டில் நம்மளுக்கு கிடைக்கும். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி ஒரு டைம் பார்த்துடலாம். இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 220 12V மாற்றும், ரெக்டிஃபயர் ஏசி டு டிசியாக மாற்றும், கெப்பாசிட்டர் வந்து ஃபில்டர் ஆக்ட் ஆகும். LM7805 ஐசி நம்மளுக்கு 5V டிசி ரெகுலேட்டட் அவுட்புட் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.